தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக பிரமுகர் கொலை வழக்கில் தற்பொழுது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஜோத்தாம்பட்டியில் காருக்குள் ரத்த வெள்ளத்தில் திமுக பிரமுகர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வசந்த், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் நல்லாம்பட்டி பாரதி நகரை சேர்ந்தவர் முருகன். இவர் திமுக பிரமுகராக உள்ளார். இவர் அது மட்டுமின்றி திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்தம் உள்ளார். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள விநாயகர் கோயிலில் வரவு செலவு கணக்கு பார்ப்பதில் அப்பகுதியில் உள்ள சிலருக்கும் முருகனுக்கும் தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கோபாலப்பட்டி அருகே ஜோத்தாம்பட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் வைத்து முருகனை ஸ்கார்பியோ காருக்குள் வைத்து ரத்த வெள்ளத்தில் வெட்டி படுகாயம் செய்யப்பட்டிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவத்துக்கு சென்ற சாணாவடி போலீசார் இருந்தவர் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பும் சூழ்நிலையில் அங்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்ற காரணத்தினால் அவர் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் உடல் பரிசோதனைக்காக இருந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் அனைவருமே நேற்று இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் இருந்து ஈடுபட்டனர். அவர் உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்டவை செய்திருந்தனர். இந்த சம்பவத்தில் இந்த கொலை சம்பந்தமாக இந்த வழக்கில் நேற்று 5 பேரை கைது செய்திருந்த நிலையில் மேலும் 3 பேரை தற்போது இன்றைய போலீசார் அவர்கள் கைது செய்துள்ளனர். இதில் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி வீரபத்திரன் என்பவர் வீரபத்திரன், அதே போல் ரவுண்ட் ரோடை சேர்ந்த ஷேக் பரீத், இவர் அவருடைய ஓட்டுநராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவிந்தாபுரத்து பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், சங்கர், செல்லாண்டி கோயில் தெருவை சேர்ந்த ராஜா, ஆரம் காலனி தெரு விஜயகுமார், அதே போல் உள்ளிட்ட 8 பேர்த்தை தற்போது கைது செய்துள்ளனர். இவர்களை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்கு அவர்களை பரிசோதனைக்காக அவர்களை அழைத்து வந்த பிறகு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இருக்கக்கூடிய அந்த திமுக பிரமுகர் உடலை மதுரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை மதுரையிலிருந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் மாற்ற வேண்டும் என்று நேற்று இரவு 10:30 மணி அளவில் மறியலானது நடந்தது. தொடர்ச்சியாக தற்போது அவர் உடல் இங்கே கொண்டு வரவில்லை. மேலும் அவர் உடலில் கொண்டு வர பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கினால் விளைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்போது பாதுகாப்பு பணியில் தற்போது போலீசார் தற்போது ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வசந்த்.